அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று மே மாதம் 16ஆம் தேதி, வைகாசி மாதம் 3ஆம் தேதி, முற்பகல் வானிலை அறிக்கை. அதாவது நேற்று நைட்டே வீடியோ போடுவோன்னு பார்த்தேன். சுத்தமாக பவர் இல்லை, ஒய்ஃபை எதுவுமே வேலை செய்யலை, அதனால் போட முடியல. அதனால் இப்போ தான் பவரே வந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இன்றைக்கி வானிலை அறிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, மழை ஐப்பசி மாதத்து மழை பெஞ்சிட்ருக்கு. காலையில் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கொஞ்சம் ஹெவி ஸ்பெல்லு. அதுக்கப்புறம் அப்படியே தூத்தல், அப்படியே நச 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 நசன்னு தூறிக்கிட்டு இருக்கு. அதாவது எப்பொழுதுமே அந்த சுழற்சி வந்துச்சுன்னா பெய்யும் பாருங்கள், கோடை காலத்தை மழை காலத்தில் ஐப்பசி மாதத்தில் அந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. அதுக்காக தான் போட்டிருக்கேன், வெந்து தணிந்தது தமிழ்நாடு. ஏன்னா எவ்வளோ வேக்காலத்தில் இருந்தோம், இப்போ குளிர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரூம் டெம்பரேச்சரே 28 தான் இருக்குது வீட்டுக்குள்ளே. சரி, கோடையில் ஒரு மழைக்காலம். இன்று காலை மேலடுக்கு சுழற்சி நமது டெல்டா பகுதியை நெருங்கியது. இப்போ நம்ம தலைமையில் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த தூத்தல். இன்னும் கொஞ்சம் நாளில் இது கொஞ்சம் நகர்ந்து போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் தென் தமிழகம் கடுமையான மழை. கேரளா, கர்நாடகா, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இதெல்லாம் ஃப்ளட்டு, நிச்சயமாக வெள்ளம். இந்த மாதிரி அப்படியே ஏன்னா மெதுவாக நகர்ந்து தான் அது அரபிக்கடல் போகுமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடியே தென்மேற்கு காற்று இதை ஒரு மத்திய வங்கக்கடலில் ஒரு அந்த சாதகமான சூழ்நிலையால் இதே சுழற்சி அப்படியே கண்டினியூ ஆகி 20ஆம் தேதிக்கு மேலே அப்படியே மியான்மர் பார்க்க ஒரு தாழ்வு பகுதியோ ரிமால் புயலாவோ போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இதனால் என்ன ஆகட்டுன்னா, மெதுவாக நகர்றதுனால இது தொடர்ந்து பெய்யும்லாம் சொல்ல முடியாது, விட்டு விட்டு பெய்யும். இப்போ எங்கள் இதில் 37 மணல்மேடு 37 பெஞ்சிருக்கு. மயிலாடுதுறையெல்லாம் 8 சென்டிமீட்ரு, 57 தான் காலைல 8 மணி வரைக்கும். இப்போ 10 மணிக்கு 8 சென்டிமீட்ரு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 சென்டிமீட்டர்லாம் பெஞ்சிருக்கு மழை. தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டையில் 16 சென்டிமீட்ரு, சிவகங்கை சிங்கனம்புரி 14 சென்டிமீட்ரு, திருவாரூர் மன்னார்குடி 13, புதுக்கோட்டை மணல்மேல்குடி 11. இது இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது காலைல 8 மணி வரைக்கும் உள்ளது. அவ்வளோதான் இங்கே காட்டுறாங்க. ஆனால் ரிப்போர்ட் மன்னார்குடி 13, புதுக்கோட்டை மணமேல்குடி 11, தஞ்சாவூர் மதுக்கூர் 11. தஞ்சாவூர் அதாவது அதிகனி மழை. அதிராம்பட்டினம் 10, சேலம் மாவட்டம் 10, நாமக்கல் மாவட்டம் மோகனூர் 9 சென்டிமீட்ரு, தேனி மாவட்டம் சோத்துப்பாறை 10 சென்டிமீட்ரு, மோகனூர் 9 சென்டிமீட்ரு, தேனி மாவட்டம் சோத்துப்பாறை 9 சென்டிமீட்ரு, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தேயிலை தோட்டம் தலா 8 சென்டிமீட்ரு, மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் மயிலாடுதுறை 8 சென்டிமீட்ரு, மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் 7 சென்டிமீட்ரு, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி 7 சென்டிமீட்ரு, மேட்டுப்பட்டி திருவாரூர் மாவட்டம் 6 சென்டிமீட்ரு, நாகப்பட்டினம் அதிகபட்ச மழை பதிவு. இது பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை பொழிவு ஏன்னா இப்போ நம்ம சென்ட்ரில், அதாவது நம்ம சொல்கிற பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா டெல்டா பகுதி. ஏன்னா சுழற்சி அந்த பகுதியில் இருக்கிறதுனால காற்று சுழற்சி நேற்று நான் சொல்லியிருப்பேன். அதாவது குளிர் வைக்கிற காற்று அங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது தொடரும். இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்காது. நாளைக்கு கொஞ்சம் மழை கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குறையும். அதாவது விட்டு விட்டு, அதாவது ஒரு 2 மணி நேரம் பெய்யும், அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெய்யாது, அதுக்கப்புறம் லேசாக ஒரு ஸ்பெல்லு தூரும். இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கோம். ஆனால் 20ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே அந்த சுழற்சி என்ன போகுதுன்னு பாருங்களேன், திருப்பி அரபிக்கடலுக்கு போக பார்க்குது. ஆனால் ஏன்னா 4 நாள் இருக்குங்கிறதுனால ஒரு வங்கக்கடலில் இருக்கிற ஒரு உயர் அழுத்தம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு விலகி இதுக்கு சாதகமாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இதே சுழற்சியை தாழ்வு பகுதியாக மாற்றி மியான்மருக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு அதிக சான்ஸ் இருக்குது. இதில் இது குறைச்சலான மழை. ஏன்னா தென் அரைக்கோளத்தில் ஒரு சுழற்சி சுற்றிக்கிட்டு இருக்குது. அது தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்ல முடியாது. பருவக்காற்றாக இருந்தாலும் இப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க, ஜூன் மாதம் தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த காற்றை அது எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்ததாக சொல்கிறதுக்கு. ஆனால் சொல்ல மாட்டாங்க. அது தெரிஞ்ச கதை தான். ஆக்சுவலாக ஒரு கால்
25ஆம் தேதிக்கு மேலே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்பொழுது மாதிரி ஜூன் 1, 2 அப்படின்னு தான் சொல்கிறதுக்கு பார்ப்பாங்க. சரி, அது அவங்களுக்கு தான் அந்த கணக்கு விஷயம். ஆனால் வந்து தென்மேற்கு பருவமழையை விட இப்போ வந்து தென் மாவட்டங்களில் அதிக மழையை அவங்க பெற்றுடுவாங்கங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த 20ஆம் தேதி காட்டுறப்ப 20ஆம் தேதி அந்த சுழற்சி உருவாகி அப்படியே நகர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு நாள் முன்ன பின்ன அது வந்து நகர்ந்து அது மியான்மர் போயிட்டு அதிகபட்சமாக மேற்கு வங்கம் சிட்டாக்கு அங்கே போய் அது வந்து கரையை கடக்கும். அது புயலாக ரிமால்ங்கிற புயலாக போகுதா இல்லை ஒரு தாழ்வு பகுதியாகவே தாழ்வு மண்டலமாகவே கரையை கடந்துருமாங்கிறது தெரியல. ஏன்னா அது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் ஏன்னா ஹை ப்ரெஷர் வந்து அங்கே வந்து வங்கக்கடலுக்கு ஹை ப்ரெஷர் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். அதாவது உயர் அழுத்தம், அதாவது வந்து கிளாக் வைஸில் சுற்றுறது, நம்ம இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறது சுழற்சிங்கிறது. அதனால் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் மழையை நம்ம சந்திச்சே ஆக வேண்டும். அதனால் 20ஆம் தேதி வரைக்கும் எந்த வேளாண்மை விதிகளையும் விட்டுட்டு இருக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா டெல்டா கரையோரங்களில் ரொம்ப இருக்காது, டெல்டாவில் கொஞ்சம் உள் மாவட்டங்களில் கொஞ்சம் கடுமையான மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சுழற்சி சரியாக நமது தலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது மயிலாடுதுறை சென்டராக வச்சு சுற்றிட்டு இருக்குங்கிறது தான். சிட்டாக அங்கே போயிடுது. அந்த மழை 16ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சுழற்சி எங்கே இருக்குதுன்னு தெரியும். எல்லா சுழற்சியுமே காட்டுற பாருங்க. அதாவது வந்து தென் அரைக்கோளத்தில் இருக்கிற சுழற்சி எப்படி காற்றை பிரிச்சுக்குதுன்னு. இல்லைன்னா வச்சுங்களேன், தமிழ்நாடே வந்து தத்தளிக்கணும். அதாவது அதனால தான் நம்ம முதலே சொல்லி ரெக்கார்டு மழை, இது ஒரு வரலாற்று மழை. இது வந்து ஏன்னா கோடையில் இவ்வளோ மழை பெஞ்சதில்லை, மழை காலத்தில் பெஞ்சிருக்கு, அதெல்லாம் வேறு. கோடையில் அக்னி நட்சத்திரத்தில் இந்த மழை பெஞ்சதில்லை. ஆனால் 25ஆம் தேதிக்கு மேலே திருப்பி ஒரு வெயில் ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப மோசமாக இருக்காது நைட்டெல்லாம். ஆனால் பகலில் வந்து வெயிலில் போனால் சுடும், அந்த மாதிரி இதாக இருக்கும். ஏன்னா சித்திரை மாதத்து வெயில் தான், அதில் எந்த விதமான, ஏன்னா சூரிய கதிர்கள் கிட்டே இருக்குது. அதில் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு 15 கிலோ 16 10 நாள் ஒரு 7-8 நாள் கொஞ்சம் குளிர்ச்சியான சூழல் நிலவும். அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தை போல் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவும். சடன்னு தூரிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். விவசாயத்துக்கு இதாக இருக்கும். அதாவது உள் மாவட்டங்கள்லாம் கனமழையில் ஃப்ளட்டு, அவங்கெல்லாம் கொஞ்சம் பயிர் சேதம்லாம் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காலாவப்படுறவங்க நம்ம டெல்டா பக்கம்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இருக்கணும். பாக்கிப்படி எல்லாம் கொஞ்சம் கல்லுலாம் கரைஞ்சி அதெல்லாம் இருக்கும். பருத்தி போட்ட விவசாயிகள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். தென் மாவட்டங்கள்லாம் ஈஸியாக வடிச்சிடும், டெல்டா மாவட்டங்கள்லாம் தண்ணி வடியாது, அதுதான் பெரிய பிரச்சனை. சரி, அதை பற்றி பேசி இருந்த புண்ணியமும் இல்லை. அதனால் இப்போ 19 எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மழை பெருசாக ஒன்றும் இருக்கிறதுக்கு இல்லை. அதனால் வந்து தென் மாவட்டங்கள்லாம் நல்ல கடுமையாக இருக்குது பாருங்கள். அதாவது அந்த 40 கிலோமீட்டர் விட்டுட்டு போகுது, அது வந்து எப்போதும் நம்ம சொல்கிறது தான் அது. அதனால் இன்றைக்கி 16 அப்படியே லேசாக மழை குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் இப்போ போட்டுட்ருக்கிறது வந்து 11 மணி குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 17, 18, 19, 20 இதேமாரி தான். விடிய காலையில் இருக்கும், முற்பகல் இருக்கும், சாயங்காலத்தில் கொஞ்சம் வரும். அதாவது வந்து காற்று வந்து குளிர்விக்க காற்று கடல்லேருந்து வந்துச்சுன்னா இது போகும். சுழற்சியினுடைய தாக்கம் தான். சுழற்சி கொஞ்சம் நகர்ந்துடுச்சுன்னா இந்த மழை குறைஞ்சிடும். 19, 20லேயே குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்புவோம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.